பிரிண்ட் ஆன் டிமாண்ட் பிஸ்னஸ் பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். டிஷர்ட்ஸ், மக்ஸ், செல்ஃபோன் கேசஸ், டோட் பேக்ஸ், இந்த மாதிரி பல ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் செல் பண்ணலாம். பிரிண்ட் ஆன் டிமாண்ட் அப்படின்னு சொல்றப்போ நம்ம இன்வென்ட்ரி வைக்க மாட்டோம், நம்ம டிசைன் பண்ணுவோம். ஒரு பிஓடி பிளாட்ஃபார்மோட நம்ம கனெக்ட் ஆயிடுவோம். அவங்க கஸ்டமர் ஆர்டர் பண்றப்போ அதை பிரிண்ட் பண்ணி பேக் பண்ணி அவங்களுக்கு ஷிப் பண்ணிடுவாங்க. அவங்களும் பைசா எடுத்துப்பாங்க, நமக்கும் பைசா கிடைக்கும். இப்போ ஒரு குட்டி எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம், இது எப்படி செட் பண்ணலாம். நான் எடுத்துக்கிற எக்ஸாம்பிள் ஷாப்பிஃபை. ஸோ ஷாப்பிஃபைல போயிட்டு உங்களோட ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. இது உங்களோட ஆன்லைன் ஸ்டோர். இங்கே தான் மக்கள் வந்து உங்களோட ப்ராடக்ட்ஸை பார்ப்பாங்க, வாங்குவாங்க, பேமெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஆன்லைன் ஸ்டோர் இல்லாமலும் பண்ணலாம். அந்த எக்ஸாம்பிள்ஸ் நான் கடைசியில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்டோரை கிரியேட் பண்ண உடனே பண்ண வேண்டிய விஷயம், ஒரு பிஓடி பிளாட்ஃபார்மோட அதை வந்து கனெக்ட் பண்ணணும். 2 எக்ஸாம்பிள்ஸ் ஒன்ஸ் அகேன் நான் வந்து எடுத்திருக்கேன். quicking.com, pintrove.com. இது ரெண்டுமே வந்து டைரக்ட்லி இன்டகிரேட்டட் வித் ஷாப்பிஃபை. ஸோ இங்க நீங்க சைன் அப் பண்ணதுக்கு அப்புறம் ஷாப்பிஃபை ஆப்பை உங்களோட போன்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க உங்களோட பிஓடி அக்கௌண்ட் கிரெடென்ஷியல்ஸை யூஸ் பண்ணி லாகின் பண்ணிட்டு இவங்க 2 பேரையும் கனெக்ட் பண்ணி விட்டுடுங்க. கனெக்ட் பண்ணி விட்டீங்கன்னா கஸ்டமர்ஸ் ஷாப்பிஃபைல திங்ஸ் வாங்குறப்போ, அதாவது ஆர்டர் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்லி அது பிஓடி பிளாட்ஃபார்முக்கு வந்து போயிடும். நெக்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது உங்களோட டிசைன்ஸா அங்க ஆட் பண்ணணும். ஒரு பேஸ் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஷர்ட்டா, மக்கா, டோட் பேக்கா, ஹூடியா, ஸ்வெட் ஷர்ட்ஸா, எதுனாலும் சரி செலக்ட் பண்ணிட்டு உங்களோட டிசைன் அதில் அப்லோட் பண்ணிட்டு கலர், சைஸ் என்ன, ப்ரைஸ் என்ன அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு சேவ் பண்ணி பப்ளிஷ் பண்ணிடுங்க. இப்படி நீங்க பண்ண உடனே அந்த பிஓடி பிளாட்ஃபார்ம் ஒரு மார்க்அப் ஜெனரேட் பண்ணும். அதாவது இப்போ நீங்க டிஷர்ட்ல ஒரு குறிப்பிட்ட பிரிண்ட் வந்து செலக்ட் பண்ணிருக்கீங்க, ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்கீங்கன்னா அந்த டிஷர்ட்ல அது இருக்கிற மாதிரி ஒரு மார்க்அப்பை வந்து கஸ்டமர்ஸ்க்கு காமிக்கும். நெக்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது புஷ் டு ஸ்பாட்டிஃபை இல்லைன்னா பப்ளிஷ் ஆன் ஸ்டோர் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அந்த வெப்சைட் கிரியேட் பண்ணீங்கல்ல, அங்க இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து லிஸ்ட் ஆகும். பீப்புள் வந்து அதை பார்க்கலாம், வாங்கலாம். கஸ்டமர்ஸ் ப்ராடக்ட்டை வாங்குறப்போ ஷாப்பிஃபை பேமெண்ட் எடுத்துட்டு ஆர்டர் டீடைல்ஸ் ஆட்டோமேட்டிக்லி அந்த பிஓடி பிளாட்ஃபார்ம் இங்க வந்து குவிக்கிங்க்கு அனுப்பிடுவாங்க. பிஓடி பிளாட்ஃபார்ம் பிரிண்ட் பண்ணி பேக் பண்ணி நீங்க பிராண்ட் லோகோ அண்ட் நேம் கொடுத்துருந்தீங்கன்னா அதையும் யூஸ் பண்ணி ஷிப் பண்ணிடுவாங்க. கஸ்டமர்ஸ்க்கு வந்து இமெயில், எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன் போகும் உங்களோட ஸ்டோர்ல இருந்து போற மாதிரி. பிஓடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து அவங்களோட பேஸ் ப்ரைஸை பிஓடி வாலெட்ல இருந்து டிடெக்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் நம்ம ஷாப்பிஃபை மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸும் வந்து சார்ஜ் அ ஸ்மால் மந்த்லி ஃபீ. அது மட்டும் இல்லாமல் பேமெண்ட் கேட்வே ஃபீயும் வந்து இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் அது வந்து வரும். நீங்க மார்க்கெட்டிங் அப்படின்னு எடுக்கிறப்போ இன்ஸ்டாகிராம், யூடியூப், பின்ட்ரெஸ்ட்ல வந்து உங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து காமிச்சிக்கலாம். ரெட் பபிள், டீஸ்பிரிங் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஃப்ரீ மார்க்கெட் பிளேஸ். உங்களுக்கு வந்து ஸ்டோர் தேவை கிடையாது. ஒரு சின்ன கமிஷன் வந்து எல்லா சேல்க்கும் அவங்க வந்து எடுத்துப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது எப்பயுமே சாம்பிள் செக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கிளியர் போட்டோஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. ப்ராடக்ட் போட்டோஸ், ஸ்ட்ராங் கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. 3 to 4 டிசைன்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபோக்கஸ் ஆன் மார்க்கெட்டிங். கன்சிஸ்டன்சி தான் வந்து கீ. ஒரு குட் டிசைன் போதும் உங்களோட பாசிவ் இன்கம் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு. நான் எப்பயுமே சொல்ற மாதிரி உங்க சைட்ல இருந்து ரிசர்ச் பண்ணிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இது சூட்டபிளா இருந்ததுன்னா கோ அஹெட். ஆல் தி பெஸ்ட்.